இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்திராங்கிறவங்க எழுதியிருக்காங்க மதுரையில இருந்து. அவங்களுக்கு அப்படி PhD 5 வருஷமா தடைப்பட்டுச்சா, முடிக்க முடியாம. நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். அவங்க ஒரு பொருத்தனை வச்சாங்களாம், ஆண்டவரே இந்த 5வது வருஷமாவது நான் செலக்ட் ஆகிட்டேனா, வெற்றியாக முடித்தேனா, நான் என்னால் முடிஞ்ச சின்ன காணிக்கையை அனுப்பி நான் என்ன செய்வேன், இந்த நம்பிக்கை டிவியில் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை வச்சேன். கர்த்தர் அற்புதமாக போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டே 2023 அதை முடிக்க பண்ணாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவ மனுஷனாகிய நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பூமியானது மிகவும் சீர்கெட்டதாய் காணப்படும் போது பூமியை பார்க்கிறார். அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கவனிக்கிறார். அப்பா, இனி இவர்களை நான் நிக்கிரகம் பண்ண வேண்டும், அழிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். அந்த தீர்மானத்தின் மத்தியில் தேவ மனுஷனாகிய நோவாவை ஆண்டவர் பார்க்கிறார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதம் கூறுகிறது, நோவாவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சாட்சி என்பது முக்கியம். வேதம் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? குடும்பம் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? தேவ தூதர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? சாட்சி தாங்க முக்கியம். எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லா ஜீவராசிகளையும் வாழ்கிறது, எல்லாரும் மரிக்கிறாங்க. சாட்சி வேணுங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சாட்சி வேணும். நோவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், இவன் நீதிமான், இவன் உத்தமன். யோபை குறித்து சாட்சி கொடுத்தார், இவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், தீமையை விட்டு விலகுகிறவன். சாட்சி வேணுங்க. நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது, நல்ல சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படணும், நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்படணும். அது மாத்திரம் இல்லாம மனுஷர்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் சாலமோனுடைய மகன் ரெகபயாம் என்பவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார். ராஜாவாக்கும்படி அவரை ராஜாவாக்குறாங்க. ராஜாவான உடனே யெரொபெயாம் என்பவர் ஆள் அனுப்பி ராஜாவின் இடத்துல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 4வது வசனம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேலே வைத்தான், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம். நல்லா கவனிங்க. சாலமோனை குறித்து சாலமோனுடைய மகன்கிட்ட கேட்குற கேள்வியை பாருங்க. எப்பா, உங்க தகப்பன் பாரமான நுகத்தை எங்க மேல வச்சுட்டாரு, நீ அதை லகுவாக்குப்பா, எங்களுடைய வேலைகளை லகுவாக்கு. மனிதர்களிடத்திலும் நாம் சாட்சி பெற்றவர்களாய் காணப்படணும். இந்த சாட்சி நற்சாட்சி அல்ல. பாரமான நுகத்தை சுமக்க வச்சிருக்கிறாரு. மனுஷர்களிடத்தில் நற்சாட்சி பெற்றவராய் காணப்பட முடியல. காரணம் என்ன? அதற்கு முந்தின அதிகாரத்தில் அவரை குறித்து சாட்சி, அவர் அநேக ஸ்திரீகளை மேல ஆசை வச்சாரு. அவங்க பின்னாடி அவங்க அந்நியரை நேசிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார், எப்பா வேண்டாம்ப்பா, நீ அந்நிய ஸ்திரீகள் மேல நீ ஆசை வச்சு அவங்கள பின்பற்றி போனேன்னா அவங்களுடைய தேவர்களை பின்பற்றும்படி உன்னை சாய பண்ணுவாங்க. இது வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்த பின்பும்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாமல் அநேக ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சாரு. ஆசை வச்சதும் இல்லாமல் அவங்கள கல்யாணம் முடித்தார், நிறைய பேர்த்த சேர்த்துக்கிட்டாரு. இதனால் அந்த ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். பாகாலை பின்பற்றும்படி அவர்களை கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு விலகினார். அவர் விலகி போனதுனால ஆண்டவரும் துக்கத்தோடு அவரை விட்டு போயிட்டார். இதனால் என்னாச்சு? ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆலயத்தினுடைய விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையாடி பாகாலுகளுக்கு கொண்டு போகப்பட்டது. ஆண்டவருடைய மகிமையே போச்சு. காரணம் என்ன? ஏன் இந்த வழி விலகுதல்? ஆசை, இச்சை. இந்த யெரொபெயாம் வந்து சொல்றாரு, எப்பா உங்கள் தகப்பன் எங்கள் மேலே பாரமான நுகத்தை வச்சாருப்பா, எங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆனால் சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமோ முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிட்டு இள வயதுள்ளவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி சொல்ல ஆரம்பித்தார். இதனால் ரெகொபெயாமினுடைய ராஜ்யபாரமும் போயிருச்சு. கவனிங்க, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும். ஆண்டவரிடத்தில் சாட்சி பெறணும், குடும்பத்தில் சாட்சி பெறணும். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 28வது வசனம் 29வது வசனம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். குடும்பத்தில் சாட்சி வேணும், பிள்ளைங்க மத்தியில் ஒரு சாட்சி வேணும். சாட்சி தாங்க ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சாட்சி வாங்காம வேற எந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியும்? ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம குடும்பத்தார் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். மனைவியை குறித்து கணவன் சாட்சி கொடுக்கணும், கணவனை குறித்து மனைவி சாட்சி கொடுக்கணும், தாய் தகப்பனை குறித்து பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். இப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை ஒரு வேண்டாத வாழ்க்கை, வேஸ்ட். நம்ம வாழ்க்கை வாழ்றது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இதைத்தான் இயேசுப்பாவன் சொன்னாரு. அவருடைய வருகை நாட்கள்ல அப்பா அவர் நீதியுள்ள தெய்வமா வருகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இந்த ஒரு வார்த்தை தாங்க வேணும். தானியேலை பார்த்து சொன்னார், நீ பிரியமானவன். சவுலை பார்த்து அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம், அவன் என் இருதயத்திற்கேற்றவன். சாட்சி வேணுங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கையை காணப்பட்டா இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், என் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்பா. நீங்க என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும், சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும், என் குடும்பம் என்ன குறித்து நற்சாட்சி கொடுக்கணும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். சகரியா 3வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்தோமானா, கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்றார். நல்லா கவனிங்க, தூதன் சாட்சி கொடுக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பிசாசு சாத்தான் குற்றம் சாட்டும்படி அவன் நிற்கிறான். அதை பார்க்குறாரு. பார்த்து அவனை சாத்தானை கடிந்து கொள்ளுகிறாரு. கடிந்து கொண்டு யோசுவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. நீ என் வழிகளில் நடப்பா, என் காவலை காத்துக்கொள்ளுப்பான்னு சொல்றாரு. யோசுவாவினுடைய அழுக்கு வஸ்திரத்தை தள்ளும்படி, அவனுக்கு புது வஸ்திரத்தை உடுத்தும்படி
ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவனுடைய அக்கிரமத்தை நீங்க செய்து அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிச்சு அவனுடைய சிரசில சுத்தமான ஒரு நல்ல ஒரு பாகையை வச்சு அவனை கனப்படுத்துறாரு. யோசுவாவை கனப்படுத்துறாரு. அவனை குறித்து தேவ தூதன் நல்ல சாட்சி கொடுக்கிறார். சாட்சி வேணுங்க, சாட்சி வேணும். நம்மை குறித்து சாட்சி வேணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை அதிகமாய் நீங்க தியானிக்க 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 நன்றாய் கவனிங்க. தேவ பிள்ளைங்களை குறித்து மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, இவங்களுக்காக ஒரு புஸ்தகத்தில் அதை எழுதுவார். ஞாபக புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகத்தில் அப்பா எழுதுவார், என் பிள்ளைங்க இத்தனை மணிக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்து என் நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னென்ன பேசுனாங்க எழுதுவாரு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு நல்ல சாட்சி உண்டாகணும்னா ஆகாத சம்பாஷணைகள் பேசுறதை நிறுத்துங்க. அவிசுவாசமா பேசுறதை நிறுத்துங்க. இந்த நிறுத்தும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும். சாட்சி வேணுங்க. ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். இயேசுசாமி உன்னுடைய வருகை இன்னைக்கு இருக்குமானா, இப்ப இருக்குமானா, நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? இந்த சாட்சி உள்ளவர்கள் தாங்க முன்னாடி நிற்க முடியும். வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா நம்ம ஓடி ஒளிகிற மாதிரி சூழ்நிலை தான் வரும். ஆதாமை போல ஓடி ஒளிகிற மாதிரி சூழ்நிலை தான் வரும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்வோம். நம்முடைய குடும்பத்தில் சாட்சி உண்டாகணும். நம்முடைய சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு சாட்சி உண்டாகணும். சபைக்கு போறோமா, சபையில ஒரு சாட்சி உண்டாகணும். ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் வாழணுங்க. இதுவரை நம்ம வாழ்க்கை சாட்சி இல்லாம வாழ்ந்திருந்தா இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு கேட்போம். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். சோதரமாப்பா, தகப்பனே, உங்களுக்கு நன்றி சுவாமி. நோவாவை குறித்து நீங்க சாட்சி கொடுத்தீங்கப்பா. யோபுவை குறித்து நீங்க சாட்சி கொடுத்தீங்கப்பா. தானியேலை குறித்து சாட்சி கொடுத்தீங்கப்பா. மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தீங்கப்பா. நான் அவனோட முகமுகமாய் பேசுவேன்னு சொன்னீங்களேப்பா. ஐயா, உமக்கு நன்றி சுவாமி. புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து கணவன் சாட்சி கொடுக்கிறான், பிள்ளைங்க சாட்சி கொடுக்குறாங்க. நாங்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்பா. இதுவரை எங்க வாழ்க்கை சாட்சி இல்லாம வாழ்ந்திருந்தோமானா தயவா மன்னிங்கப்பா. எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா. இனிமே நாங்க இந்த வருஷம் முதல் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வருகையில நாங்கள் குடும்பமாய் காணப்படணும். கிருபை செய்யுங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உம்முடைய இரத்தத்தால கழுவி எங்களை பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன்,
எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.